டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு பொருளும் ஏன் நாமுமே ஒவ்வொரு நாளும் வயசாகிட்டே இருக்கும். அப்ப முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நம்ம உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களுக்கும். ஆனா முதுமையில் வரும் சிக்கல்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். சரி, இந்த பதிவில் முதுமையில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைய நவீன அறிவியலினுடைய முன்னேற்றத்தினால பல நோய்களை எராடிகேட் பண்ணிட்டோம். நம்மளுடைய வாழ்நாள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வாழ்நாளில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதில் நமக்கு ஒரு ஐயம் இருக்குது. சரி, முதுமையில் என்னென்ன மாதிரி சிக்கல்கள் ஏற்படும் ஒவ்வொரு சிஸ்டமாக பார்க்கலாம். பொதுவாக நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும்? கொஞ்சம் வயதாக நடக்கும்போது தளர்வுகள் ஏற்படும். எதனால் இந்த தளர்வு ஏற்படுது? நம்ம தசைக்கு அடியில் இருக்க கொழுப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தசை நார்கள் பலவீனமாகிறதுனால திடீர்னு நம்மளுடைய லிகமெண்ட் டியர் ஏற்படலாம். அந்த எலும்புகளை சுற்றி இருக்க தசை பலவீனம் அடைகிறதுனால நம்மளோட ஆர்த்ரைட்டிஸ், அதாவது எலும்புகளுக்கு நடுவில் இருக்க சவ்வுகள் தேய்மானம் இருக்கனால ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எலும்புகளில் இருக்க கால்சியம் குறைவதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கலாம். இன்னும் வயதாக எளிதாக எலும்புகள் உடையும் தன்மையும் இருக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய தசை மற்றும் எலும்புகள் சார்ந்தது. இரண்டாவதாக பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு சிக்கல்கள். நம்ம வயதாகும் பொழுது நம்ம வெளித்தோலில் எப்படி வறட்சி ஏற்படுகிறதோ அதே மாதிரி நம்ம உணவு குழாயிலையும் கடுமையான வறட்சி ஏற்படும். உணவு எளிதாக செரிக்க முடியாது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் வறட்சியான உணவுகளை எடுத்துக்கிட்டோன்னா அந்த உணவுலையும் வறட்சி இருக்குது, உணவு குழாயிலையும் வறட்சி இருக்கும் பொழுது போதுமான அமிலம் இல்லாதப்ப அந்த உணவானது ரொம்ப கெட்டியாக ஜீரணிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இதனால தான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிற்று உப்புசம் அதிகமாக இருக்கும். அந்த செரிமானம் செய்வதற்கு நேரம் அதிகமாக இருக்கும். பசியின்மையினால் அவங்க சரியான உணவு எடுத்துக்கொள்ளாதனால உடல் மிகவும் பலவீனமாக இருப்பாங்க. மேலும் அந்த மலம் இறுகி விடுகிறது. அதாவது அவங்களுடைய உணவு குழாயும் வறட்சியாக இருக்குது, மலம் போகிற துவாரமும் வறட்சியாக இருக்கும் பொழுது மலச்சிக்கல் மேலும் அதிகரித்து அவங்களுக்கு ஃபிஷர் போன்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தபடி அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கும்னா அவங்களுடைய சுவாச மண்டலம், அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமில் என்ன இருக்கும்? நம்ம உடல் வறட்சி போலவே அதனுடைய மூச்சு குழாய்களையும் வறட்சி இருக்கலாம். அதனால் மூச்சு குழாய் சுருங்கி விரிவதில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கும். அதனால் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். அல்லது சிஓபிடின்னு சொல்கிற நாட்பட்ட மூச்சு மண்டலம் சார்ந்த அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்கலாம். மூச்சு விடுவதில் சிரமம், ஆஸ்மா போன்ற சிக்கல்கள் இருக்கலாம். இந்த மூச்சு பாதை வறட்சியினாலேயும் அவங்களுடைய சுருங்கி விரியும் தன்மை குறைவாக இருப்பதனாலேயும் அவர்களுக்கு தொற்று கிருமிகள் எளிதாக அவங்களுக்கு ஏற்படும். இது ஒரு பக்கம் இருக்கும். சரி, நம்மளுடைய கழிவு மண்டலம், அதாவது நம்மளுடைய சிறுநீர் பாதையும் மலப்பாதையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னா, சிறுநீர் தொற்று கிருமிகள் வயதானவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த சிறுநீர் சரியாக வெளியேறாமல் சொட்டு சொட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிறுநீரில் கிருமிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பெரிய சிம்டம்ஸ் தெரியாது. அடி வயிற்றில் ஒரு கனம் மட்டும் ஃபீல் பண்ணுவாங்க. இதே பெண்கள், வயதான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் நிற்கும் சமயத்தில் அவங்களுடைய ஹார்மோனில் வித்தியாசம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு ஒரு வெள்ளைப்படுதல் இருக்கலாம். அல்லது சிறுநீர் பாதையில் தொற்று கிருமி, அல்லது அவங்களுடைய கர்ப்பப்பை கீழே இறங்குறதுனால சிறுநீர் பையும் அழுத்துவதனால சிறுநீர் பாதையில் சிக்கல்கள் ஏற்படலாம். இதையும் நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு முறையான வைத்தியம் செய்யணும். இப்படி அவர்களுக்கு படிப்படியான சிக்கல்கள் நிறையா வரும். அடுத்தபடியாக பார்த்தோம்னா அவங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுடைய கண் பார்வை வறட்சியின் காரணமாக மங்கலாகலாம். கேட்ராக்ட் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்கு பிறகு இந்த கண்ணில் இருக்க அழுத்தம், கிளாக்கோமா போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். செவித்திறன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லா கவனித்தவங்க சற்றே கவனிக்கிறதுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால் அவர்களுக்குள்ள குழப்பமும் மனப்பதட்டமும் ஏற்படும். அவங்களுடைய நுகரும் தன்மையும் இயல்பை விட குறைவாக இருக்கிறதுனால அவங்களுடைய உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடும் தன்மையும் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு சிஸ்டம்லையும் அவங்களுக்கு படிப்படியான சிக்கல்கள் ஏற்படும். இந்த சிக்கல்களை நம்ம அறிந்து அந்த முதுமை வருவதற்கு முன்னாலேயே நம்ம தயாராகி கொள்வது தான் நமக்கு என்றைக்குமே முதுமையில் நமக்கு ஆரோக்கியமாக வாழ முடியும். சரி நேயர்களே, இன்றைய பதிவில் முதுமையில் ஏற்படும் சில சிக்கல்களை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.